அனைவருக்கும் வணக்கம். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியமான அறிவுரைகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. தொடர் தோல்வியில நம்ம சந்திச்சுட்டு வர்றோம். கட்சி நம்ம ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில மிக முக்கியமா குறிப்பிட்டிருந்தது அப்படின்னா, தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது மிகப்பெரிய பாவகாரியம். அந்த காரியத்தை செய்யாதீங்க. இங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின இந்த அதிமுக என்ற ஒரு பெரிய இயக்கத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இராணுவ கட்டுக்கோப்போடு கட்டி காத்தாங்க. நீங்க தொடர் தோல்விகளை சந்திக்கிறதுனால தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. தொண்டர்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படி சொல்லி ஒரு அறிக்கை ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அறிக்கை எப்படி இருந்ததுன்னா, செவிடங்காதுல சங்கு ஊதுனா எப்படி இருந்து தெரியுமா? காதே அவனுக்கு கேட்காது. அவன் காதில் போய் சங்கு ஊதிட்டு இருந்தோம்னா கேட்குமா? கேட்காது. அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதையும் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேற வருது. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் இறப்பின் காரணமாக அங்கே இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 10ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில எப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன அறிவுரைகளை சொல்ல முடியுமோ அதை பூராமே சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 10 தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்சாச்சு. இன்னும் ஒரு தோல்வியை சந்திச்சதுன்னா கட்சி இன்னைக்கு தமிழகத்துல இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தொண்டர்கள் உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படின்னா இங்க கட்சி வெற்றி பெறணும். ஒரு இடங்கள்லயாவது ஒரு தேர்தலையாவது வெற்றி பெற்றா நமக்கு பரவாயில்ல. 2019 இருந்து பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோல்வி சந்திச்சு, அதுக்கு அடுத்து உள்ளாட்சி தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் தோல்வியில் சந்திச்சது. இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே பார்த்தீங்கன்னாலும் மிகப்பெரிய அளவில் படுதோல்வி சந்திச்சு, இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலுமே 40க்கு 40க்குமே மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சிருக்கு. அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுமே தோல்வியை சந்திச்சு, நீங்கள் 11வது தோல்வின்னு சொல்லிட்டு நீங்கள் வரவு வச்சிடாதீங்க. அம்மாவுடைய லட்சியங்களை நிறைவேற்றணும் அப்படின்னா கட்சி ஒன்று சேரணும். கட்சி ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் நம்ம அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஐயா ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த அறிக்கையில் சொன்னது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அதனாலதான் இந்த கட்சியை ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமா செயல்படுகிறார். நம்ம மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், வேற யாரும் வந்தால் நம்ம பிடி தளர்ந்துடும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. அதை அப்படியே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அறிக்கையில் பிரதிபலிச்சிருக்காங்க. கட்சி ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா தன் பிடி தளர்ந்து விடும் என்று ஒரு சுயநல நோக்கோடு நீங்க செயல்படாதீங்க. அப்படி ஒரு சிந்தனையோடு நீங்க இருக்காதீங்க. கட்சியை கைப்பற்றுவதில் காட்டுற ஆர்வம் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த அறிக்கையில தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறைகூவல் விடுத்துமே எடப்பாடி பழனிசாமி காதல் போட்டுக்கிறது மாதிரியே இல்லை. அவருடைய நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்புகளை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. 2019 விக்கிரவாண்டி, நாங்குநேரி 2 இதுலையுமே இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தல் 2லையுமே அதிமுக தான் வெற்றி பெற்றது. இன்னைக்கு திரும்பியும் தோல்வியை நோக்கி சந்திக்க போகுது விக்கிரவாண்டி தேர்தல் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அதிமுக ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிகப்பெரிய அளவுல அதிமுக வெற்றி அடை. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது அதுதான். நீங்க கட்சியை ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைந்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மிகப்பெரிய அளவுல 2019 எப்படி வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி நாம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.